சந்திக்கிறாங்க. யாரு? முஸ்லீம் அறிஞர்கள். மௌலானா மௌதூதி காலத்தில் இந்த அளவுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு தீவிரவாத முத்திரை குட்டப்பட்டுச்சு அவர் மேல. எங்கேயாவது அவரை பார்த்து ஷியான்னா, அவரை பார்த்து என்ன சொன்னானுங்க? ஷியான்னானுங்க, காதியானிங்கன்னாங்க. தீவிரவாதின்னு யாராவது சொன்னானா? சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு கிலாபத்து பேசுறோன்னு பார்த்து என்ன சொல்றாங்க? புரியுதா? 4வது ஒரு லேபிள் நம்ம ஒட்ட வச்சிருக்காங்க தெரியுமில்ல? ஷியா லேபிள் ஒட்டிடுவாங்க. அது வந்தவொடனே ஷியா லேபிள் ஒட்டிடுவான். அலினாலே ஷியா லேபிள் வந்துடும். அடுத்தது வந்து தஜ்ஜாலி முன்னறிவு பேசுனா காதியானி லேபிள் ஒன்று ஒட்டிடுவான். அடுத்து ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருப்பானே, இது இதை கொண்டாந்து இதை ஒட்டிட்டு போயிடுவான். இதை ஒட்டிட்டு இதுவும் ஒட்டிட்டு இப்போ நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மௌலானா மௌதூதி கிடைச்ச லேபிளோட எக்ஸ்ட்ரா ஒரு லேபிள் கூடுதலாக ஒட்டிட்டு போயிடுவானு. இந்த லேபிளை எதிர்த்து வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். இதுலேயே கூட பேசுகிறாங்கல்ல, நம்ம சோர்களே பேசுகிறாங்கல்ல, இஸ்லாம் வந்து தீவிரவாதம், இப்படி கிலாஃபத் பேசுபவர்களால் தான் தீவிரவாதம் வளர்ந்து. அப்போ ஜஹரா நாசிம் தௌஹீது பேசினானா கிலாஃபத் பேசினானா? அவன் தௌஹீது பேசினான், அவன் மௌலூது விவாதம் நடத்தினான். ஏன் அதை ஃபிட் பண்ணுவோமா? மௌலூது பேசினவர்களால் தான் இந்த மாதிரி வெடிகுண்டு வைத்து தகர்த்தார்கள். ஆக்சுவலாக சொல்ல போனால்